நிகழ்ச்சி அவர் இறந்துட்டாரு. அவருடைய இறுதி சடங்குல வந்து மாலை மரியாதை எல்லாம் போட்டு எல்லாம் தெருவோரமா தூக்கிட்டு போவாங்க இல்லையா? அப்ப அங்க ரோட்ல இறக்கப்படுகிற அந்த பூவை கொஞ்சம் போல கொண்டாந்து அந்த மாந்திரிகர்கிட்ட கொடுத்து அதுல சாப நிவர்த்தி செஞ்சு பச்சை கலயத்துல வச்சு கடல்ல கரைக்கும். அதுக்கு பிறகுதான் சில பேர்லாம் வந்து இந்த கோயில்ல திருட போறாங்க. அப்போ அந்த திருட போறவங்கலாம் வந்து கையிலையோ இல்லை பையிலையோ வந்து ஒரு தீட்டுக்கு ஒன்று எடுத்துட்டு போறாங்க. அப்படி எடுத்துட்டு போனா சாமியால் அவங்களெல்லாம் எதுவும் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்றாங்க சார். அதெல்லாம் உண்மையா சார்? எதுவுமே பேசாம உட்காந்துருக்கீங்க. ஆயுள் காலம் இருக்கு. அவருக்கு ஒரு இல்லைங்க, கேட்கறதுக்கு தான் நான் தெரிஞ்சதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு கணவன் மனைவி தாராளமா இவ்ளோ தைரியமா பேசுறீங்க, என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க. இல்லை, கேட்கறதுக்கு தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க விவரமா சொல்லுங்க. நீங்க என்ன செய்யறீங்க, என்ன எப்படி எல்லாம் பண்ணுவீங்க, என்ன மாதிரி எல்லாம் பூஜை பண்ணுவீங்க, எத்தனை பேருக்கு உதவி இருக்கீங்க, கெட்ட எண்ணத்தோட வரதுவங்களை எப்படி திருத்தி அனுப்புவீங்க, இதெல்லாம் சொல்லலாம்ல. முதல்ல கேட்டீங்க, அதை நான் சொல்லிட்டேன். சோவி போட்டு பார்ப்பேன், இந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க. உங்களை பாக்குறதுக்கு பல தரப்பட்ட மக்கள் வருவாங்க இல்லையா? என்னெல்லாம் கேட்டு வருவாங்க? இப்போ யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு ஏதோ சூன்யம் வச்சிருக்காங்க, இல்லைன்னா செய்வன செஞ்சிருக்காங்க, அதுல இருந்தெல்லாம் நீங்க விடுவிச்சு கொடுப்பீங்களா? பில்லி